சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பல நாள் பட்டினி இருந்து உருவகேலிக்கு ஆளான காமெடி நடிகர் யோகி பாபுவின் சொத்து மதிப்பு குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கோலிவுட் திரையுலகை தாண்டி தற்பொழுது ஹாலிவுட்டிலும் காமெடி நடிகராக அறிமுகமாகியுள்ள யோகி பாபுவின் தற்போதைய சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. திரைப்படங்களில் ஹீரோவுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே போல காமெடி நடிகர்களுடைய பங்கு முக்கியமானது. கதையின் வேகம் குறைந்தாலும் அதனை மேனேஜ் செய்யும் திறமை காமெடி நடிகர்களுக்கு மட்டுமே உண்டு. இதன் காரணமாகவே கவுண்டமணி, நாகேஷ், சந்திரபாபு போன்ற நடிகர்கள் ஹீரோவுக்கு நிகராக சம்பளம் பெறும் நடிகராகவும் உயர்ந்தனர். 2.5 மணி நேரம் ஓடு திரைப்படத்தில் ஒரு ஹீரோ என்னதான் மாஸ் காட்டி நடித்தாலும், ஆக்ஷனில் தும்சம் செய்தாலும், பக்கம் பக்கமாக வசனம் பேசி ஹீரோயினுடன் ரொமான்ஸ் செய்தாலும் இடையில் காமெடி தான் ஒரு படத்திற்கு முழுமையை கொண்டு வரும். எனவே தான் காமெடி நடிகராக இருப்பவர்கள் எந்த ஒரு கதாபாத்திரையும் தேர்வு செய்து நடிக்கும் திறமை கொண்டவர்கள் என இயக்குனர் பாலச்சந்தர் முதல் பாரதி ராஜா வரை பலரும் கூறியுள்ளனர். காமெடி நடிகர்களாக அறிமுகமாகி ஹீரோவாகவும் வில்லனாகவும் தமிழ் சினிமாவில் கலக்கிய நடிகர்களும் பலரும் உள்ளனர். அதேபோல் விஜய், அஜித், ரஜினி, சிவகார்த்திகேயன், சூரி ஆகியோர் என்னத்தான் ஹீரோவாக நடித்தாலும் ஒரு விதமான காமெடி சென்ஸ் அவர்களிடம் இருந்துதான் பெரியவர்களை தாண்டி குழந்தைகள் மத்தியிலும் அவர்கள் ரீச் ஆக காரணமாக அமைந்துள்ளது. காமெடி களத்தை குறிவைத்து பல நடிகர்கள் களமிறங்கினாலும் அதை கரை சேர்த்தவர்கள் ஒரு சிலரே. நாகேஷ், சந்திரபாபு, செந்தில், கவுண்டமணி, விவேக், வடிவேலு, சந்தானம், சூரி என தலை சிறந்த காமெடி நடிகர்களை விரல் வெட்டி எண்ணிவிடலாம். மற்ற சில காமெடி நடிகர்களோ மனோபாலா மற்றும் மயில்சாமி, ரோபோ சங்கர் ஆகியோர் குணச்சித்திர வேடத்திலும் கலக்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி வாகை சூடிய காமெடி நடிகர்களில் மிக முக்கியமானவர் யோகி பாபு. மிக குறுகிய காலத்தில் முன்னணி இடத்தை தக்க வைத்துக் கொண்ட யோகி பாபு தற்பொழுது பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து வருகிறார். பேன் இண்டியா படங்களை தாண்டி ஹாலிவுட்டிலும் தற்பொழுது கால் பதித்துள்ளார். கடந்த வாரம் தான் இவர் ஹாலிவுட் திரையுலகில் அறிமுகமாகும் படம் குறித்த அறிவிப்பு வெளியாகி வைரலானது. இதையடுத்து இன்று கோடிக்கணக்கில் ஒரு படத்திற்கு சம்பளம் வாங்கும் யோகி பாபு ஒரு காலத்தில் பல நாள் சாப்பாடுக்கே வழியில்லாமல் கஷ்டப்பட்டவர் என்பது நிதர்சனமான உண்மை. லுலு சபா நிகழ்ச்சியில் தலை காட்டி பின்னர் காமெடி நடிகராக திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். இவர் சினிமாவுக்கு நடிக்க வரும்போது இதெல்லாம் ஒரு மூஞ்சா என இவரை உருவகேலி செய்தவர்கள் பலரும். ஆனால் அந்த முகம் தான் அவருக்கு மிகப்பெரிய பிளஸ் ஆக அமைந்து இவரை இந்த அளவுக்கு உயர்த்தியுள்ளது. காமெடியை தாண்டி கடந்த சில வருடங்களாகவே கதையின் நாயகனாகவும் யோகி பாபு நடித்து வருகிறார். இவர் நடிக்கும் படங்களுக்கு தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்து வருகிறது. கதையின் நாயகனாக நடிக்கும் இவருக்கு படங்களுக்கு 3 முதல் 5 கோடி வரை சம்பளம் கொடுக்க தயாரிப்பாளர்கள் தயாராக இருந்தாலும் காமெடி என்கின்ற காலத்தை விட்டு வெளியேறி விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதால் வருடத்திற்கு ஒரு திரைப்படம் மட்டுமே கதையின் நாயகனாக நடிப்பேன் என்றும் மற்ற படங்களில் காமெடியனாகவே நடிப்பேன் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் யோகி பாபுவின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. யோகி பாபுக்கு சொந்தமாக சென்னையில் பிரம்மாண்ட வீடு ஒன்று உள்ளது. சில சொகுசு பிளாட் வைத்துள்ளதாகவும் கூறுகின்றனர். அதே போல சொந்த ஊரான ஆரணியில் பண்ணை வீடு மற்றும் ஏராளமான இடங்களை வாங்கி வைத்துள்ளார். ஊர் மக்களுக்காக கோவில் ஒன்றையும் தன்னுடைய இடத்திலேயே கட்டி கொடுத்துள்ளார். யோகி பாபு அஜித்தை போல் பலருக்கும் வெளியே சொல்லாமல் உதவிகளை செய்து வருகிறார். BMW, ஆடி என சில சொகுசு கார்களை வைத்திருக்கும் யோகி பாபுவுக்கு காமெடி நடிகராக நடிக்க ஒரே ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பளமாக வாங்குகிறார். இதுவே கதையின் நாயகனாக நடிக்க 3 கோடி முதல் 5 கோடி வரை சம்பளமாக பெறுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 50 கோடியிலிருந்து 70 கோடி வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.